சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அர்ஜுனன் கொடியில அனுமன் இடம்பெற்ற வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். ராமாயணமும் மகாபாரதமும் ரெண்டு வேற காவியங்கள். இதுல ராமாயணம் அப்படின்றது மகாவிஷ்ணுவோட ராம அவதாரத்தை பற்றியும், மகாபாரதம் சொல்லக்கூடியது கிருஷ்ண அவதாரத்தை பற்றியது. ஆனா ரெண்டு காவியங்களிலுமே இடம்பெறக்கூடிய ஒரே கதாபாத்திரம் யாருன்னா ராம பக்தனான அனுமன். மகாபாரதத்துல பல இடங்கள்ல அனுமன் வர்றத பார்த்திருப்போம். கதையில மட்டும் கிடையாது, பாரத போர்ல அர்ஜுனனோட தேர் கொடியில அனுமன் இருப்பாரு. இந்த நிகழ்வு எப்படி நடந்தது அப்படின்றத பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அர்ஜுனனுக்கு ஒரு முறை ஒரு சந்தேகம் வந்தது. ராமர் உண்மையிலேயே சிறந்த வில்லாளி அப்படின்னா அவர் எதுக்காக தன்னோட வில்லினால் அம்பை கொண்டே சேதுவுக்கு பாலம் கட்டல, வானரங்களை வச்சு கல்லால எதுக்காக பாலம் கட்டினாரு? எப்படியாவது இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கணும்னு விரும்பினான். இத மனசுல நினைச்சிட்டே அவன் போயிட்டு இருந்தான். அப்போ ஒரு நதிக்கு கிட்டக அனுமன் தன்னோட சுய உருவம் மறைச்சி ஒரு சாதாரண வானரம் போல உருவம் கொண்டு ராம நாமம் ஜபம் செஞ்சு கொண்டிருக்கிறத பார்த்தான். அவர்கிட்ட போய், ஏ வானரமே, உன்னோட ராமனுக்கு உண்மையிலேயே திறன் இருந்தது அப்படின்னா வில்லினாலேயே பாலம் கட்டி இருக்கலாமே, ஏன் வானரங்களை கொண்டு பாலம் கட்டினாரு சொன்னான் கர்வமா. தியானம் கலின் அனுமன் எதிரில நிற்கிறது அர்ஜுனன் அப்படின்றத உணர்ந்துக்கிறாரு. அவனோட கர்வத்தை ஒடுக்கணும்னு நினைக்கிறால கட்டப்பட்ட சரப்பாலம் என்னோட ஒருத்தவனோட பாரத்தையே தாங்காது. அப்படி இருக்கிறப்போ எப்படி ஒட்டுமொத்த வானரங்களோட பாரத்தையும் அது தாங்கும்? அதனால கல்லினால வானரங்களை வச்சு பாலம் கட்டினாரு அப்படின்னு சொன்னாரு அனுமன். அதற்கு அர்ஜுனன், இந்த நதிக்கு குறுக்கல நான் அம்பினால் ஒரு பாலம் கட்டுறேன், நீ அல்ல, எத்தனை வானரங்கள் அதுல ஏறினாலும் அந்த பாலம் உறுதியா நிக்கும் சொன்னான் அர்ஜுனன். பாலம் உடைஞ்சிடுச்சு அப்படின்னா வேள்வி வளர்த்து அதுல நான் குதிச்சு உயிர் துறப்பேன்னு சொன்னா அர்ஜுனன். பாலம் உடையல அப்படின்னா என் ஆயுளுக்கும் உனக்கு அடிமையாக உன் தேர்கொடியில் இடம் பெறுவேன்னு சொன்னார் அனுமன். அர்ஜுனன் அம்பால சரப்பாலத்தை கட்ட துவங்குறான். அனுமன் ஒரு ஓரத்துல அமர்ந்து ராமநாமம் ஜபம் செய்ய தொடங்கினாரு. அர்ஜுனன் பாலத்தை கட்டி முடிச்சதும் அனுமன் அதுக்கு மேல ஏற தன்னோட காலை எடுத்து வச்சாரு. உடனேயே பாலம் தகர்ந்து சுக்கு நூறாகிடுச்சு. பாத்தியா என்னோட ராமனோட சக்திய அப்படின்னு அனுமன் ஆனந்த கூத்தாட அர்ஜுனன் வெக்கி தலை குனிஞ்சு நின்னான். போர்ல வெற்றி பெற பாசு பதாஸ்திரத்தை தேடி வந்த நான் தேவையில்லாம ஆணவத்தால ஒரு வானரத்துக்கிட்ட போய் தோத்துட்டேனே. நான் உயிர் துறந்தா என்னோட சகோதரர்களை யார் காப்பாத்துவாங்க? கிருஷ்ணா, என்ன நீ மன்னிக்கணும்னு சொன்னபடியே சொன்னது மாதிரியே வேள்வித்தியை வளர்த்து அதுல குதிச்சு உயிர் துறக்கணும்னு முடிவெடுத்தான். அனுமன் தடுத்தப்பவும் தன்னோட வாக்குல இருந்து பின்வாங்க அர்ஜுனன் தயாரா இல்ல. அர்ஜுனன் குதிக்க நினைச்சப்போ, என்ன நடக்குது இங்க அப்படின்னு, என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. குரல் கேட்ட திசையில ஒரு அந்தனர் தான் தென்பட்டாரு. ரெண்டு பேரும் அவரை வணங்கி நடந்ததை சொன்னாங்க. பந்தயம் அப்படின்னா சாட்சி அப்படின்னு ஒண்ணு வேணும். சாட்சி இல்லாம நீங்க பந்தயத்துல ஈடுபட்டதுனால அது செல்லாது. மற்றொரு முறை நீ பாலம் கட்டு, மற்றொரு முறை இந்த வானரம் அதை உடைச்சு நொறுக்கட்டும், அதுக்கப்புறமா முடிவு செஞ்சுக்கலாம் யார் பலசாலி அப்படின்னு அந்த அந்தனர் சொல்ல ரெண்டு பேருமே சரின்னு ஒத்துக்குறாங்க. ரெண்டாவது முறை கட்டுறதுனால மட்டும் என்ன மாற்றம் நிகழ்ந்துட போகுது அப்படின்னு நினைச்ச அர்ஜுனன் கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னபடியே பாலத்தை கட்டினான். தன்னோட பலம் தனக்கே தெரியாது அனுமனுக்கு. ஆனாலும் முதல் முறை பாலத்தை உடைச்சதுனால கர்வம் கொஞ்சம் தலைக்கு ஏறிடுச்சு. இந்த முறை ராமநாமம் ஜபம் செய்யல. அர்ஜுனன் பாலம் கட்டினதுக்கு அப்புறமா அனுமன் அதுல ஏறாரு, நிக்கிறாரு, ஓடுறாரு, ஆடுறாரு. ஆனா பாலத்துக்கு ஒண்ணுமே ஆகல. அனுமனுக்கு குழப்பம் வந்துருச்சு. அந்தனரை நோக்கி வந்து, யார் நீங்க அப்படின்னு கேக்குறாரு அனுமன். அந்தனரோட உருவம் மறைஞ்சு அங்க சங்கு சக்கரதாரியா கிருஷ்ணர் காட்சி கொடுக்கிறாரு. ரெண்டு பேருமே அவரோட கால்ல விழுந்து ஆசையும் வாங்கினாங்க. நீங்க ரெண்டு பேருமே தோற்கல, வெற்றி பெற்றது கடவுளோட பக்தியும் இறைவனோட நாமமும் தான். அர்ஜுனன் முதல் தடவை தன்னாலதான் எல்லாமே நடக்குது அப்படின்ற அகந்தையில என்ன மறந்து பாலம் கட்டினான். அனுமன் தனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு ராம நாமத்தை ஜெபிச்சான். ராம நாமம் தோற்காது. அதனால முதல் முறை அனுமன் வென்றுட்டான். ரெண்டாவது தடவை அகந்தை அழிந்த அர்ஜுனன் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னபடியே பாலத்தை கட்டினான். அனுமன் தன்னோட பலத்தாலேயே தான் வென்றோம் அப்படின்னு நினைச்சு ராம நாமத்தை மறந்துட்டான். அதனால ரெண்டாம் முறை அர்ஜுனன் வென்றான். ரெண்டு முறையுமே வென்றது இறைவனோட நாமம் தான் தவிர நீங்கள் கிடையாதுன்னு சொன்னாரு. கர்வம் தோன்றுறப்போ கடமையும் பொறுப்புகளும் மறந்துடுது. உங்கள் ரெண்டு பேரோட பக்தியும் அளவு கடந்தது அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. ஆனா தன்னால முடியும் அப்படின்ற கர்வத்தோட எண்ணுறப்போ இறை நாமத்தையும் அனைத்தும் அவர் செயலே அப்படின்றதையும் மறந்துட்டீங்க. அதை உணர்த்துறதுக்காக தான் இந்த சிறிய நாடகம். அர்ஜுனா, இந்த வானரன் வேற யாருமே கிடையாது, சீரஞ்சீவி அனுமனே அப்படின்னு சொன்னாரு. உடனே அனுமன் தன்னோட சுய உருவ காட்டினாரு. அர்ஜுனன் அவரோட கால்கள்ல விழுந்து மன்னிப்பும் கேட்டான். அனுமனை நோக்கி திரும்பின கிருஷ்ணர், ஆஞ்சநேயா, பாரத போர்ல அர்ஜுனனுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. நீ போர் முடிகிற வரைக்கும் அவனோட தேர்கொடியில இருந்து காக்கணும். அதுக்காக தான் இந்த திருவிளையாடல நான் நிகழ்த்தினேன். நீ இருக்கும் வரைக்கும் அந்த இடத்துல எந்த மந்திர தந்திரங்களும் வேலை செய்யாதுன்னு சொன்னாரு. கிருஷ்ணனோட வேண்டுகோளை ஏத்து அர்ஜுனனோட போர்க்கொடியில இருக்க சம்மதமும் தெரிவிச்சாரு அனுமன்.
அதனாலேயே போர்ல கர்ணன், பீஷ்மர் உள்ளிட்டோர் எய்திய அம்புகள் எதுவுமே அர்ஜுனனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஆஞ்சநேயர் பற்றி நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.